குபேரனுக்கு பணமும் பெருமையும் ஜாஸ்தி. என்னால முடியாதது எதுவும் இல்லைன்னு நினைச்சான். சிவன் பார்வதிய விருந்துக்கு அழைத்தான். ஆனா மனசுல என் செல்வன் காட்டணும்னு இருந்துச்சு. பார்வதி புரிஞ்சுக்கிட்டா. இவனுக்கு ஒரு சோதனை வேண்டாம்னு முடிவு பண்ணான். அந்த விருந்துக்கு விநாயகர் வந்தார். குபேரன் சிரிச்சான். ஒரு குழந்தைதானே. விருந்து ஆரம்பிச்சது. பண்டங்கள் வந்துகிட்டே இருந்தது. விநாயகரும் சாப்பிட்டே இருந்தார். ஒரு பாத்திரம் வருது, அடுத்த நிமிஷம் காலி. குபேரனோட சிரிப்பு மெதுவா மறைந்துச்சு. அவரோட அரண்மனை முழுக்க தேடினாங்க. ஆனா உணவு முடிஞ்சிடுச்சு. குபேரன் அதிர்ந்தான். விநாயகர் அமைதியா கேட்டார், இன்னும் இருக்கா? குபேரனுக்கு வார்த்தை வரல. அப்போ பார்வதி வந்தா. சாதாரண ஒரு கைப்பிடி உணவு கொடுத்தா அதுவே விநாயகரை திருப்தி பண்ணுச்சு. அந்த நாளிலிருந்து குபேரன் புரிஞ்சுக்கிட்டான், செல்வம் பெரியதில்லை, அடக்கம்தான் பெரியது.